அவன் நம்மள சொல்றான் தூந்து போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களே, சவால் விட்டு சொல்லுகிறேன், தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற ஜோசப் விஜய் அவர்களே, உனக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு லாட்டி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான், அவன் என்ன மக்கள் பணியா பார்ப்பான். உடனே அங்க இருந்து சொல்லிட்டாங்க, யோ அமைச்சர்லாம் அப்படி பேசக்கூடாதியா, காவல்துறையை வைத்து நீங்கள் மக்களை கொண்டு போட்டு விட்டீர்கள் என்று காவல்துறை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கண்டனம் வந்துச்சு. இப்போ ஒரு வாரமா வாயை திறக்கிறதே இல்லை. எப்படி தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து இன்றைக்கு இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய மூளை செலவையை செய்வதற்கு, ஏன்னா கட்சியில கட்டமைப்பு கிடையாது, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவேக்கு ஆரம்பிச்சு. ஆனா 2 வருஷத்துல போய் எந்த மூல முடுக்கெல்லாம் பார்க்க முடியும், யாரை பார்க்க முடியும்? 8 கோடி தமிழர்களிடத்துல 5 கோடி வாக்காளர்களை எங்கே போய் பார்ப்பது? அதனால அவங்க என்ன செஞ்சானுங்க, விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, போராட தேவையில்லை, மொழி உணர்வு தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, இன உணர்வு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செம்பு தண்ணீர் கூட ஊற்றாத இந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருப்பதற்கு மக்கள் காரணம் அல்ல. மக்களை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய 14 வயதிலிருந்து 19 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை தவறாக மூளை செலவை செய்ததுதான் குற்றம் என்பதை இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, முட்டுக் கொடுத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியவில்லை, வெற்றி வாய்ப்பு நழுவி போய்விட்டது என்பது கூட நமக்கு வேதனையை தரவில்லை. ஆனால் அந்த தேர்தல் தீர்ப்பு வந்து இந்த வாக்களிக்கிற ஆள்காட்டி விரலிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக எம்எல்ஏக்கள் விலை போகிற இந்த காட்சியை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையாக இருக்கிறது. மக்கள் சேவை மறந்து போனது. மக்கள் சேவைனா என்ன விலைன்னு கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், உழைப்புனா என்ன, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்ன? இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் இந்த தொழிற்சங்க கூட்டத்தில் சவால் விடுத்து சொல்கிறேன், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா கட்சியிலே விசில் சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்தே நான் விலகி விடுகிறேன். 56 பேர் அடுத்த கட்சியிலிருந்து ஆட்டிய போட்டவனுங்க, இங்க சீட்டு கிடைக்கலன்னு ஓடினவனுங்க. ஏன்னா இங்க தகுதி பார்த்து, சீனியாரிட்டி பார்த்து, உழைப்பு பார்த்து, தியாகத்தை பார்த்து, மக்கள் சேவையை பார்த்து, மக்களுக்கு அறிமுகமானதை பார்த்து இங்கே தேர்வு செய்வார்கள். அங்கதான் ஆளே கிடைக்கலையா? வர்றவன்லாம் உள்ள வாங்கன்னு போட்டு அவன்லாம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான். அது இங்க மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அடே அப்பா, 5 வருஷத்துல 5 கட்சிக்கு போன அம்மாவாசை அவர் அதிமுகவுடைய அந்த வரலாற்றை, எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போதுதான் எங்கள் நெஞ்சம் பொறுக்க மறுக்கிறது. இங்க தவிச்சுக்கிட்டார். இவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, எங்க வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அதுக்குள்ளேயுமா மறந்து போச்சு வரலாறு. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள், நீங்கள் அமைச்சராகிவிட்டீர்கள். உங்கள் ஜோசப் விஜயை இந்திரன் என்று சொல்லுங்கள், சந்திரன் என்று சொல்லுங்கள், எதை கழுதைன்னு சொல்லுங்க, குதிரைன்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஓடுகிற ஓடுகாலிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பதற்கு எந்த யோகியதும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது.
எவனாவது ஒருத்தன் கட்சியில ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த கட்சியில போறத பத்தி ஆட்சேபனை இல்லை, அவனுடைய உரிமை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இருந்த வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு உண்டகன் நினைக்க கூடாது. இங்க அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்றவன் யாரு? புரட்சி தமிழர் எடப்பாடியார் 10 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் கையை பிடித்து, காலை பிடித்து, காலை கடித்து காரியம் சாதித்துக் கொண்ட காரியவாதிகள் தான் இன்றைக்கு காட்டி கொடுத்து ஓடுகிற எட்டப்பர்களாக இருக்கிறார்கள். எப்படி தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து இன்றைக்கு இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய மூளை செலவையை செய்வதற்கு, ஏன்னா கட்சியில கட்டமைப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவேக்க ஆரம்பிச்சு. ஆனா 2 வருஷத்துல போய் எந்த மூளை முடுக்கெல்லாம் பார்க்க முடியும், யாரை பார்க்க முடியும்? 8 கோடி தமிழர்களிடத்தில் 5 கோடி வாக்காளர்களை எங்கே போய் பார்ப்பது? அதனால அவங்க என்ன செஞ்சானுங்க? விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, போராட தேவையில்லை, மொழி உணர்வு தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, இன உணர்வு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செம்பு தண்ணி கூட ஊற்றாத இந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருப்பதற்கு மக்கள் காரணம் அல்ல. மக்களை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய 14 வயதிலிருந்து 19 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை தவறாக மூளை செலவை செய்ததுதான் குற்றம் என்பதை இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, முட்டு கொடுத்து இருக்கிறது. கொரோனா வந்துச்சு, அப்ப இந்த ஜோசப் விஜய் எங்க போனா? வெள்ளம் வந்துச்சு, அப்ப எங்க போனா? வீட்டுல தான் இருந்தான். யாருக்கு தெரியும் எங்க இருந்தான்? எங்கேயாவது சனி ஞாயிறு லீவ் போடுற முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? 6 மணிக்கு மேல போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சரை வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தான் இந்த நாடு பெற்றிருக்கிறது. இது தனிப்பட்ட விமர்சனமாக அல்ல. பொது வாழ்க்கையிலே வந்துவிட்டால், நீ நடிகராக இருக்கிறவரை, தாவேக கட்சியுடைய தலைவராக இருக்கிறவரை உங்களை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. 8 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற வழிகாட்ட வேண்டிய இந்த ஜோசப் விஜய் கொடுத்த வாக்குறுதி என்னடா ஆச்சுன்னா, பேய் மொழி முழிக்கிறான் உட்கார்ந்து சட்டசபையில். யாராவது கேள்வி கேட்டா இன்று போய் நாளை வான்றான். சபையிலே நீங்க பதிவு செஞ்சாதான் அந்த பதில் பதிவாகும். இப்ப நீங்க 10 வருஷம் எங்க அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு, அந்த பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல அந்த பதிலர் என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடி ஆட்சியிலே பதிவு செஞ்சிருக்கிறோம். இப்ப பார்த்தா அந்த கேட்ல போய் பனையூர்ல போய் காவடி தூக்கிட்டு நிக்கிறாரு. நீங்க யாரு வேணாலும் காவடி தூக்கி பனையூர் கேட்டுக்கு போகலாம். உண்மையான விசுவாச தொண்டன் ஒருவரை கூட இந்த இயக்கத்திலிருந்து எடுக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிவோடு பொலிவோடு நடத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது, ஊனுறக்கம் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த விளம்பர வெளிச்சம் நின்று போனால் நீங்கள் வீட்டுக்குள் உட்காரணும் அப்படின்னு சொன்னோம். நாங்க கொஞ்சம் நாகரிகமா சொன்னோம். அது இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் நல்லா சொல்றான். 5 நிமிஷத்துக்கு குளத்தூர்ல பேசுறதுக்கே முதலமைச்சர் கொத்து புரட்டா போட்டாருன்றான். எவ்வளவு நாகரிகமான பேச்சு! முதலமைச்சர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர்ந்து அந்த முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து கொண்டு இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான், கொத்து புரட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஓடுன்றான். யாரு ஓடுனா கரூரை யாரு சுடுகாடால? நம்ம புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா இருக்காரு, அவர் ஒரு கருணையின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இவரு அவருக்கு வக்காலத்து வாங்கி, அவருக்காக பேசி, அவருக்காக சொல்லி, இப்ப அவன் நம்மள சொல்றான் தூந்து போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களை சவால் விட்டு சொல்லுகிறேன், தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற ஜோசப் விஜய் அவர்களே, உனக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால்
அதிமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விசைக்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். ஏன்னா அதிமுக தானே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான் அதிமுகவும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவும் கூட்டு களவாணி என்று சொல்றான். எந்த களவாணி சொல்றான்? ஜோசப் விஜய் சொல்றான். இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு அவனுக்கு களவாணி பட்டம் கொடுத்திருக்கு மத்திய அரசு. இன்னைக்கு எம்எல்ஏக்களை கலந்து போறான், களவாடிட்டு போறான்னு நாங்க சொல்லல, நம்ம கூட சொல்லல, எல்லா கட்சியிலும் சொல்றான். அவர் பாவா மக்கள் செல்வர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே எம்எல்ஏ காமராஜரை தப்பி தவறி ஜெயிக்க வச்சிருந்தார். அவரை கடத்திட்டு போயிட்டான். கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு லாட்டி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான். அவன் என்ன மக்கள் பணியா பார்ப்பான்? உடனே அங்க இருந்து சொல்லிட்டாங்க, யோ அமைச்சர்லாம் அப்படி பேசக்கூடாதியா, காவல்துறையை வைத்து நீங்கள் மக்களை கொண்டு போட்டு விட்டீர்கள் என்று காவல்துறை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கண்டனம் வந்துச்சு. இப்போ ஒரு வாரமா வாயை திறக்கிறதே இல்லை. இன்னொரு அமைச்சர் நேற்று சொல்றான், சத்யபாமா யூனிவர்சிட்டியில அது தலைவர் தந்த போட்ட பிச்சையினால அந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு. அங்க போய் அவன் சொல்றான் நேத்து, இனிமேல் கொள்கைக்கான கட்சியெல்லாம் இனிமேல் ஆவறது இல்ல, ஆவாது, அந்த செட்டப்லாம் இனிமேல் எடுக்காது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது, உழைப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு அமைச்சர் நிதி மந்திரி அவன் சொல்றான். அது எங்கே போகிறது தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போகிறது என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். 60 நாள் தான் இருக்கு, 2 மாசம். மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தாத நாளே இல்லை. பயிர்க்கடன் கொடுறான்னா கொடுக்க மாட்டான். 2500 ரூபாய் எப்படா வரும்னா வரும், ஆனா வராதுங்கிறான். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றான். இது தெரிஞ்சுதான் அவன் சொன்னான். இப்ப 15 லட்சம் கோடி கடன் வரும். ஆகவே வெகு விரைவிலே ஆட்சி மாற்றம் வரும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும். மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் தான் முதல் கையெழுத்து. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஓடி கொடுத்துருவோம். இப்ப உண்மையிலே எங்களுக்கு உங்களை பார்த்ததுல எங்களுக்கு நம்பிக்கை